ஏங்க சவுதி அரேபியா நீங்களே மானிட்டர் பண்ணிடுறீங்களா? அப்படியே இந்த சீஸ்ஃபயர்லாம் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பசங்க அப்படிங்கலாம் நீங்களே கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல சவுதி அரேபியா கிட்ட அப்படியே கொடுத்துக்குறாங்க ஒரு ஆஃபரு. அதை எடுத்துக்கிட்டாங்களா, பொறுப்பு எடுத்துக்க போகிறாங்களா, இல்லை என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ரஷ்ய தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா சாங்ஷனையும் தூக்கி விடணும், யூரோப்பியன் யூனியன் போட்ட சாங்ஷனையும் தான், தெரியுதுங்களா அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் போட்ட சாங்ஷன் லைக் ஃபுட்டு, ஃபெர்டிலைசர்ஸு, இது போல் சாங்ஷன்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்துலாம் தூக்கி விடணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த பேங்க்கில் இந்த சாங்ஷன்லேருந்து ரிமூவ் ஆக போகுது, எவ்வளவு அமௌண்ட் அன்ஃப்ரோஸ் ஆக போகுது, அது உடனே ரஷ்யா எடுத்து என்ன செய்ய போகிறாங்க, எடுத்துக்குவாங்களா இல்லை நார்மலாக பிஸ்னஸ் கன்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரில. ஆனால் யூரோப்பியன் யூனியனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த போர் முடிஞ்சாலும் சரி முடியாட்டியும் சரி நாங்கள் ரஷ்யா கூட இதுக்கு மேலே அண்ணன் தண்ணி பழக மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க தப்பு வந்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் சாங்ஷன்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அது மார்க் ரூத்தே அவர்கள் நாட்டோட சீஃப் இருக்கிறார் இல்லையா, அவரு தரப்பு வந்து இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. ஏன்னா இப்போ பாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் போட்டுக்கிறாரு, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துக்கிறார் இல்லையா. ஸோ 30 நாடுகள் கிட்ட எல்லாம் ஒன்று கூடி உட்காந்து பேசி முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. அந்த முடிவுகள் என்னப்பா அதாவது சொல்லுங்க, எல்லாம் மிரட்டி பார்த்தாச்சு, டிசைனாக பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகல, கொஞ்சம் கூட அசர்றமே தெரியல. சரி என்ன பண்ணுறது, இப்போ என்ன பீஸ் கீப்பிங் அனுப்பலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற பல விஷயங்கள் யோசிச்சுக்கிறாங்க. யோசிச்சு ஒரு முடிவு என்ன வந்துக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு பார்க்கலாம், அமெரிக்கா அதுக்கு உதவி இல்லை, இப்போ ஏதோ பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சீஸ்ஃபயர் ஃபுல்லாக போடுற மாதிரி தெரியல, பார்க்கலாம் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறது போல போயிட்டாங்க. ஸோ சீஸ்ஃபயருக்கு பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் அனுப்பி பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற போல எண்ணங்கள்லாம் இப்போதைக்கு இல்லை. ஆனால் இப்போ ஃபோக்கஸ் எங்கே திரும்பி இருக்கு அப்படின்னா செர்பியா மேலே திரும்பிடுச்சு. அதாவது உக்ரைனோட மேற்கு பகுதியை சீல் பண்ணணும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்திகள் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கொசோவா இருக்கிறாங்க இல்லையா, கொசோவாவை பெருமளவில் தயார் பண்ணுறாங்க, தனி நாடுக்கான அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கலாம் ரெடியாக இருக்காங்க. அது யூஎனில் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் வீட்டை போட்டு அதை தனி நாடு அப்படிங்கிறதோட ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா செர்பியாவோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிற அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா 110 நாடுகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்கிறாங்க, ஆனால் பல நாடுகள் அது ஒத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது இப்போ கென்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொசோவா வந்து தனி நாடு தான் அப்படிங்கிற ஒத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அதிக அளவில் ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொசோவாவில் டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்த்தோம் இல்லையா. இப்போ கொசோவாவும் அதிக அளவில் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம், அதுவும் 60% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது மிக பெரும் பிரளயத்தை உண்டாக்க போகுது. அதுவும் இந்த பால்கன்ஸில் திரும்பவும் இது போல் செர்பியா மேலே ஒரு போர் வருது அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யா ஒரு அக்ரஷன் காட்டுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இது போல் அங்கே போர் நடக்கும்போது தான் ரஷ்யானால உதவ முடியல, எந்த ஒரு வழிபாதையும் இல்லை. ஒருவேளை இந்த உக்ரைனோட அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா இப்போ ஹங்கேரி ஸ்லோவாக்கியா இவங்களாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி செர்பியாவுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ செர்பியாக்குள்ள சண்டை பிடிக்கிறதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் அட்லீஸ்ட் இதுவாத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்காக அடுத்தவன் பொருளை அதுக்கே பார்க்குறாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா உக்ரைனில் இருக்கிறதெல்லாம் பெரும்பான்மையாக அமெரிக்காவை ஜூட் விட்டு போயிடலாம் அப்படிங்கிற பார்த்துக்கிறாங்க. இப்போது செர்பியா கிட்ட வந்து நிற்கிறாங்களா எல்லாரும் அப்படின்ற கேள்விகள் இருக்குது. என்ன ஆகுதுன்னு தெரில. அடுத்த மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுங்க வந்து இந்த சூடான் பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கிராஜுவலாக ரிட்ரீட் ஆகுறாங்களா ஆர்எஸ்எஃப் அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இந்த கேபிட்டல் கார்த்தோம் இருக்கு இல்லையா, அதில் பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கார்ட்டோமோட ஏர்பேஸ் ஏர்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறாங்க. அது மிக முக்கியமான பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்கிறதா சூடான் தரப்புன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஆர்எஸ்எஃப் விட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மேலே தாக்குதல் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் பெருமளவில் சூடான் தரப்பு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் ஆர்எஸ்எஃப் பெருமளவில் ரிட்ரீட் ஆகுறாங்க. இப்போ சூடான் ரெசிஸ்ட் ஆகிட்டு, சூடான் ஒரு ராணுவம் ரெசிஸ்ட் ஆகிட்டு இப்போ அக்ரஷன் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே சவுத் சூடானில் பரவிடுமா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. என்ன ஆகும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நம்ம சோமாலியாவில் பார்த்துருந்தா ஏகப்பட்ட சிக்கல்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபோக்கஸ் இப்போ டிஆர் காங்கோ கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா பெல்ஜியம் இருக்கிறாங்களா, படைகளை வந்து அங்கே டிப்ளாய் பண்ணிக்கிறாங்களாமா டிஆர் காங்கோவோட படைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. சரி அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவாண்டாக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா புருண்டி அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டோட அதிபர் எவரிஸ்தி அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, எனக்கு தெரியுங்க, எனக்கு உளவு தகவல்கள் வந்திருக்கு, நாங்கள் தகவல்கள் சேமிச்சோம். அதில் என்ன தெரியுமா, ரவாண்டா எங்கள் மேலே போர் தொடுக்கிறதுக்கு ரகசியமாக திட்டிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ என்ன சீக்கிரமாக இங்கேயும் வந்து ட்ரைனிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வரதுக்குள்ள
நம்ம முந்திக்கலாம் அப்படிங்கிற ரவாண்டாக்குள்ள பூந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ ரவாண்டாவும் ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி தான். சாண்ட்விச்சா அங்கே செர்பியா இங்கே ரவாண்டாவா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கென்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு. ஸோ சிக்கல், ஸோ ரவாண்டா அங்கே செர்பியா ரெண்டுமே இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஸோ பிரச்சனை எந்த அளவுக்கு பில்டப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்களும் புரிஞ்சுக்க முடியுது. தினந்தோறும் மிடில் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பெருமளவில் காசாவை தாக்குதல் பண்ணிருக்காங்க. காசாலையும் ப்ரொட்டஸ்ட் நடக்கும் சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் மாபெரும் ப்ரொட்டஸ்ட் மக்கள் மத்தியில் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது போல இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அழுத்தங்கள் நெத்தன்யாகு அவர்களோட அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லா பகுதியிலும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கிறனால போகிற வம்படியாக கூப்பிட்டு வர மாதிரி தெரியுது அப்படிங்கிற மக்களுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்குது. ஸோ அதனால் மிக பெருமளவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலோட மக்கள். ஸோ அப்படியே நம்ம யமன் ஹவுதிஸ்க்கு வந்துட்டோம்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் மேலே அமெரிக்க தரப்பு தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த பகுதிகள் எல்லாமே பதட்டமாக இருக்குது. இப்போதைக்கு நார்மலாக பேசிக்கக்கூடிய நாடுகள் யார் இந்த உலகத்திலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நம்ம தான். அது இந்தியாவும் சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. பெரும் பிரச்சனைகள்லாம் இருக்காது. 2020 ஏகப்பட்ட நபர்கள், அதாவது 20 இந்திய வீரர்கள் அங்கே 4 சீன வீரர்கள்லாம் இறந்துருக்குறாங்க கைகலப்பாகி. இது போல் இன்னொரு தடவை நடக்காது. அது போல் இல்லாமல் பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவுகள் எடுப்போம். சண்டைகள் இருக்கத்தான் செய்யும், சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் அது 2020 திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு போகாமல் சுமூகமான வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தீர்த்துக்குவோம் அப்படிங்கிறது போல் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்கள் திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு சீனாவுக்கு ஒரு நல்ல உறவு இருக்குன்னா அது பரவாயில்ல தான். இல்லை மண்டை கிண்ட கோளாறாகி அங்கே போகிறதுக்கு போல இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் சிக்கல் தான். அதனால இப்போதைக்கு சுமூகமாக போகுது அப்படிங்கிறது போல இரு நாடுகளும் நம்ம நல்லா போய்க்கலாங்க அப்படிங்கிறது இரு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அப்படின்னா அது இந்தியாவும் சைனாவும் தான். பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகள் டைரெக்டாக உட்காந்து பேசி முடிவுகள் எடுத்தாங்கன்னா இது போல சுமூகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மற்ற நாடுகளை கூப்பிட்டு விட்டாங்கன்னா இது போல் அக்கப்போர்கள் எல்லா பக்கம் பிச்சுக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே வந்துட்டோம்னா, ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களோட கருத்துக்கள் இருக்கு மிக முக்கியமாக. அதை பார்க்காம இருந்தால் எப்படி? அது மிக முக்கியமாக பார்க்கணும். அவங்க தப்பு என்ன சொல்லிக்கிறாங்க, ஐயோ ரஷ்யாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, பாதுகாப்பே பண்ண முடியாது, எங்கள் பகுதிகளை அவங்க திருடி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குலாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணவே தெரியாதுங்க, அணு உலைகளை ஜாப்ரோசஸியா பகுதியை அவங்க மெயின்டைன் பண்ணுறத என்னங்க பேசுறீங்க, ஜாயிண்டாவது பண்ணலாங்க அப்படிங்களா. ரஷ்யா அதெல்லாம் முடியாது, நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் உக்ரைன் சொல்கிறதுல நியாயமா அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் அணு உலை கட்டி கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஃபியூயல் கொடுக்குறதே ரஷ்யா தான். அந்த நாடு இதை வந்து சேஃப்டியாக பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீக்கிரட்டாக தகவல் வந்திருக்குது உக்ரைனுக்கு. என்னென்னா டீசல் ஜென்ரேட்டர் அந்த வேணும்ல ஃபியூயல், இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா ஜென்ரேட்டர் ஓட்டுறதுக்கு அதுலேயே தாக்குதல் நடந்துக்குது இல்லைங்களாமா. சேஃப்டி மெஷர்ஸை கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலிங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்புலேருந்து கதறாங்க. எங்க அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் தாக்குதல் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதே ஐஏஏ சீஃப் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சில மாதங்களில் ஃபுல் அப் அண்ட் கோலை வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ரஷ்யா மாற்றி பவர் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு மாறி சொல்லிட்டார் ஐஏஏ சீஃப். உலகம் ஃபுல்லாக இந்த அணு உலையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்தா, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அணு ஆயுதம் யாராவது தயாரிக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் பார்வையிட்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய நபரே ரஷ்யா நல்லா பார்த்துக்குவாங்க, ஒரு மாதத்தில் ரெடி பண்ணிடுவாங்க ஜம்முன்னு அப்படிங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா உக்ரைன் சொன்னது என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது F-16 பைலட் என்ன எடுத்து ஸ்வைன்னு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா, கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிக்கிறாங்க. எங்க எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்குதுங்களா, வண்டி சோக்கா இருக்குது, நல்லா வேலை செய்யுதா அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவர் இருந்துட்டு சோக்கா இருக்கிற மாதிரியே சோக்கா வேலை செய்யுதுங்க, மிசைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருறி வச்சாத்துல டம்முன்னு போய் விழுந்து அடிக்குது, அவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுங்களா, சூப்பராக வேலை செய்யுது அப்படிங்கிறது போல அப்படியே புகழாரம் சூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, முடிஞ்சு போச்சு F-16. அதுக்கு ஏன் பேட்டில் அப்ரூவல் கொடுத்துருக்கிறீங்க, F-35 வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா பல நாடுகள் வாங்கலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்களாமா. ஏன்னா 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் 5ஆம் தலைமுறை போர் விமானம் வீணு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுவும் இந்த அமெரிக்காவோட போர் விமானங்கள் இப்போ புதுசாக வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஏகப்பட்ட வதந்திகள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக என்னென்னா ஹைப்பர்சோனிக்கில் வேகத்தில் போகிறதுக்கான வேலைகளில் அந்த ஃபைட்டர் ஜெட் ஈடுபடலாம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அதை பண்ணலாம், ஏன்னா ஸ்பீடு தான் நெக்ஸ்ட் ஸ்டெல்த் அப்படிங்கிறது போல் லாக்ஹீட் மார்ட்டின் சொல்லியிருந்தாங்க. பெருமளவில் நம்பி இருந்தாங்க, கிடைக்கலையா குமார் உனக்கு அப்படிங்கிறது போல் ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கணும். இதே பைடன் அவர்களோட அரசாங்கமாக இருந்தால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ப்ராஜெக்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிங்க்கு தானே கிடச்சிருக்குது. ஸோ அதனால் இவங்களோட திட்டம் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது, நம்ம அடுத்த பதிவில் தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.